இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சாரோ, கமல் சாரோ, இல்லை சிவகார்த்திகேயனோ, இல்லை இன்னைக்கு இருக்கிற விஜய் சேதுபதி அண்ணனோ, யாரா இருந்தாலும், அஜித் சாரா, யாரா இருந்தாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாட்டில் முன்னேறி வர மாதிரி, ஏதாவது ஒரு படத்தில் முன்னேறி வர மாதிரி இருந்தா சோர்ந்து போய் திரையரங்கத்திற்குள் வருபவன் வெறும் 100 ரூபாயில் அவன் ஆயுளுக்கான தன்னம்பிக்கையை எடுத்துக்கொண்டு வெளியில் வருகிறான். மறந்துடக்கூடாது. சூப்பர், ஜெயிப்பண்டா, என் தலைவன் மாதிரி நானும் வருவேன்டா. வரானே வெளியில. வெறும் ஆடைகளை மட்டும் தானே குறை சொல்றீங்க. வெறும் சிகரெட் குடிக்கிறார், அதனால சிகரெட் குடிக்கிறான், அதுதான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளோ பேர் எனர்ஜியாக எடுத்துக்கிறான் சினிமாவை. டிவி சார், கொரோனா காலகட்டத்தில் டிவி இல்லைன்னா பல பேர் வீட்டில் மென்டலாக இருப்பான். மறந்துடாதீங்க. 1.5 வருஷமும் டிவி இல்லைன்னா பல பேர் மென்டலாக இருப்பான் வீட்டில். அவனுக்கான ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜே அந்த டிவி தான். இதை ஏன்டா வாங்கணும்னு வருத்தப்பட்டவன்லாம் நல்ல வேலை இதை வாங்கணும் பொழைச்சோமேன்னு சந்தோஷப்பட்டான். தினசரி கொரோனா பாதிப்பு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தானே. ஐயோ, என் தெருவில் எவ்வளோ, பக்கத்து ஊரில் எவ்வளோ. அவன் முதல் முறையாக கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டில் இருக்கணும்னே நம்மால் நல்லா இருக்கணும்னு நினச்சான். முதல் முறையாக கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் முதல் முறையாக நம்மால் நினைக்கிறான் பக்கத்து வீட்டில் இருக்கணும்னு நல்லா இருக்கணும்னு. அவர் இருமுனா இவன் பதட்டப்படுறான். சார் ஓகே தானே, வீட்டிலே இருங்க, ஏதாவது வேணா நான் வாங்கிட்டு வரேன். அது ஏன் அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை. அது வந்துச்சு அவனுக்கு. பராசக்தி சிவாஜி கணேசனா வந்தான் நம்மளால. அந்த அளவுக்கு தொலைக்காட்சியில் அப்டேட் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஓ அங்கே அவ்வளோவா, அங்கே அவ்வளோவா, ஓ சேலத்துலையா, சேலத்துலலாம் சித்தி சித்தப்பா இருக்காங்க. உடனே சித்தி சித்தப்பா கால் பண்ணி, எங்க ஜாக்கிரதையா இருங்க, நம்ம வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களே, தெருவில் எல்லாம் நல்லா இருக்காங்களே, இப்போ தான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் சொல்கிறானே. நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க, பிரேக்கிங் நியூஸ் என்ன எல்லாத்தையும் பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறாங்கன்னு. அது உங்களுக்கு நியூசன்ஸாக இருக்கலாம், பல பேருக்கு அதான் நியூஸு. சில பேருக்கு அது நியூஸன், சில பேருக்கு அது நியூஸு போட தானே செய்வாங்க. எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. ஒரு புயல் வந்தப்ப, மழை வெள்ளம் வந்தப்ப எதுங்க உதவி செஞ்சிச்சு? தொலைக்காட்சி தாங்க உதவி செஞ்சிச்சு. பார்த்தோம்ல. இன்னைக்கு எல்லாருமே, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு. கிடையவே கிடையாது. சாதாரண ஃபோனோடு வாழுகிற மக்கள் இந்தியாவில் கோடிக்கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு டிவி தான் உலகம். மறந்துடக்கூடாது. டிவி இப்படி வண்ணத்திரை, அதனால குறைகள் இருந்தாலும் நிறைகள் அவ்வளோ இருக்கு. செல் திரை, பா, இவ்வளவுதான் உலகமே. ஒரு உலகம் கைகளுக்குள்மால. எப்படா உலகம் கைகளுக்குள்ளன்னு சொல்றாங்க? விஞ்ஞானம் உலகத்தை கைகளுக்குள் சுருக்கியதுன்னானுங்க. எப்படான்னு பார்த்தா உண்மையிலே சுருக்கிருச்சு. இன்னைக்கு என்ன, எவ்வளோ தப்பா டைப் பண்ணாலும் கூகுள் கரெக்டாக சொல்லுதே. கூகுளுக்கு தெரியுது இவன் தப்பா தான் நம்மகிட்ட டைப் பண்ணுவான், இவனுக்கு எப்படியாவது நம்ம கரெக்டாக சொல்லிடணும். அது ஆண்டவன்ட்டு வேண்டிக்குது. அறந்தாங்கி ஸ்பெல்லிங் தெரியாத ஒரு பேச்சாளர் அறந்தாங்கில இருக்காங்க. முன்னாடி தெரியாத, என்னன்னே தெரியாது. ஹாப்பி பர்த்டேனா சேம் டு யூன்னு அனுப்புதெல்லாம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கிறேன். ஓகே சார் நீங்களும் RIPன்னு போடுது. ரெஸ்ட் இன் பீஸா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் பீஸ்ஃபுல்லா. செல்போன் வந்ததுலேருந்து வாழ்க்கை எவ்வளோ மாறிடுச்சு, குழந்தைகள் எவ்வளோ மாறி இருக்காங்க. இன்னைக்கு அதாவது சார், நீங்கள் தப்பு அதிகமாக நடக்குது செல்ஃபோனில் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த டீமுக்கு சொல்கிறேன். ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு அப்பா என்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிறத அப்பா கற்றுக்கிறார். என்ன பார்க்கணும் பார்க்கக்கூடாதுங்கிறத அப்பா கற்றுக்கிறார். எந்த டெக்னாலஜி அவனை தவறு பண்ண வைக்குதோ அதே டெக்னாலஜி தான் தவறு பண்ணவனை கண்டுபிடிக்கவும் வைக்குது. நான் முதலே சொன்னல, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ உன்னை யாருன்னு சொல்கிறேன்னு. உன் செல்ஃபோனை கூட உன் லட்சணம் சொல்கிறாங்க, அது உண்மை. இன்றைக்கி செல்ஃபோனு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவோ செல்ஃபோனோ சாதாரண விஷயம் கிடையாது. 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஜெயக்குமார்னு ஒரு பையன், ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி அந்த நியூஸ்ன்னு நினைக்கிறேன். நாரணாபுரம்னு ஒரு ஏரியா, சிவகாசி பக்கத்தில். அந்த பையன் ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி மிஷின். சிவகாசியில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு சகோதரி, அவங்களுடைய அம்மா. அப்பா கிடையாது, இதே மாதிரி இறந்து போயிடுறாரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவும் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டா என்னடா பண்ணுறதுன்ட்டு அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. அதில் ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். அது என்ன பண்ணுன்னா, நார்மல் ஹீட் லெவலுக்கு மேலே அடுத்த ஹீட் லெவலுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சர் அதிகமானா அவன் கண்டுபிடிச்ச மிஷின்லேருந்து தண்ணியும் மணலும் சேர்ந்து பீச்சடிக்குமா. பீச்சடிக்கிறப்ப
விபத்து, தீ விபத்து தடுக்கப்படுமா. இதை இஸ்ரோ விஞ்ஞானிகள் பாராட்டியிருக்காங்க. ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்பு வந்து அவனுக்கு இளம் விஞ்ஞானி விருது கொடுத்துருக்கு. தாயார் பஞ்சவர்ணம்னு பேர். இந்தியா முழுக்க அந்த குழந்தைய பாராட்டினாங்க. எதில் தெரிஞ்சது? எல்லாரோட செல்போனுக்கும் நியூஸாக வந்துச்சு. எவ்வளவு தவறான செய்திகள் செல்போனில் பதிவிறக்கம் செய்யப்படுகிறதோ அவ்வளவு சரியான செய்திகளும் செல்போனில் பதிவு செய்யப்படுகிறது. மறந்துடக்கூடாது. கிராமத்திலிருந்து அப்பா வராருங்க. கிராமத்திலிருந்து அப்பா வராரு. திருத்துறைப்பூண்டிக்குள்ள ஒரு கிராமம். அவருக்கு திருத்துறைப்பூண்டியே டவுன் தான். திருத்துறைப்பூண்டி வந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் கோயம்பேட்டிலேருந்து பையன் இருக்கிற இடத்துக்கு போகணும். பையன் வந்து அப்பாவை பிக்கப் பண்ணிக்கிறேங்கிறான். பிக்கப் பண்ண முடியல. பையன் வந்து அப்பாவை பிக்கப் பண்ணிக்கிறேங்கிறான். பிக்கப் பண்ண முடியல. பழைய காலமாக இருந்தால் என்ன பண்ணணும்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அன்னைக்கு ஊர் முழுக்க உலகம் முழுக்க தேடணும். அப்பா சாதாரணமாக 1000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் வச்சிருக்காரு. அப்பா கால் பண்ணுறான். அப்பா எங்கப்பா இருக்கீங்கன்னு. அந்த கிராமத்திலிருந்து தளர்ந்த நடையோடு வந்த அந்த தந்தை தடுமாறி இன்னும் பையன் வரலையேன்னு ஏக்கத்தோடு நின்றிருக்கிற தருணத்தில் ஒரே ஒரு செல்போன் 50 பைசா உறவுகளை இணைக்கிற பாலமா இருக்குங்கிறத மறுக்க முடியுமா? இங்க தான்டா நிக்கிறேன், கோயம்பேட்டுக்கு வெளில நிக்கிறேன்டா, நிறைய ஆட்டோலாம் நின்றுருக்கடா கண்ணு, வந்துறையா சாமி. உடனே போய் பிக்கப் பண்ணிக்கிறானே அப்பாவை, வாப்பா போலாங்கிறானே. இன்னைக்கு பேர குழந்தைங்க உட்காந்து தாத்தாக்கு சொல்லி கொடுது. இங்க இப்படிதான் தாத்தா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், இதுதான் வாட்ஸ்அப் குரூப்பு, இப்படிதான் நீங்க பார்க்கணும், பேர குழந்தைங்க சொல்லி தருதே. ஏன் நம்ம அகமதோட குழந்தை சையது குட்டி அவன் உட்காந்து டெஸ்லால வர ட்ரக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நாலேஜ் பாருங்க. டெஸ்லால ட்ரக்கு போது அந்த ட்ரக்கை எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு எலான் மஸ்க் பேசுறது அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா நாங்க பார்க்கறேன்னா தெரியாதான்னு என்ன அவமானமா கேட்கறான். டெஸ்லாவோட நியூ ப்ராடக்ட் லான்ச் எலான் மஸ்க் பேசுறாரு பாருங்க. அவன் சொன்னதுக்கு பார்த்தா எலான் மஸ்க் முகமே நம்மளுக்கு சரியா தெரியுது. குழந்தைங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் ராஜ்மோகன் ரொம்ப அழகா சொன்னாரு, செல்போன்ல கல்வின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழை சிறுவனுக்கு கூட ஒரு கல்வியை கொண்டு போய் கொடுக்க முடியும் ஒரு செல்போன் தானே. ஒரே ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு காலையில் அக்கா படிக்கிறா, மத்தியானத்துக்கு மேலே அண்ணன் படிக்கிறான். எவ்வளோ விஷயங்கள் செல்போனில் நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம் செல்போன் மூலமா. செல் திரை சார், ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சொல்லலாம், அதில் வந்து ஆபாசம் கொட்டி கிடக்கு, தவறான செய்திகள் பதிவு பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து உண்மைதான். சோஷியல் மீடியா வந்து அவன் பயன்படுத்துறதை விட அடுத்தவங்களை திட்டுறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறான். அசிங்கமான வார்த்தைகளை போடுறான். ஒன்று சொல்லவா சார், உங்களுடைய வார்த்தைகள் என்பது உங்கள் மனதினுடைய சாட்சி. உங்களுடைய வார்த்தைகள் என்பது உங்கள் மனதினுடைய சாட்சி. உங்களுடைய வார்த்தைகள் என்பது உங்கள் பண்பாட்டினுடைய சாட்சி. உங்கள் வார்த்தைகள் என்பது உங்கள் குடும்பத்தினுடைய மரபினுடைய சாட்சி. எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களோ, நீங்கள் பயன்படுத்துபவர்களுக்கு இழிவான சொற்களை போட்டு பயன்படுத்துகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, உங்கள் பரம்பரையை, உங்கள் பண்பாட்டை, உங்கள் குலத்தை, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எல்லாமே இருக்கு, மறுக்க முடியும். ஆனால் செல்போனால் அடைஞ்ச நன்மை யோசிக்கணும்ல. அதான் அவர் சொன்னார். எவ்வளோ விஷயங்கள் அக்கா சொன்னாங்களே, இன்னைக்கு எல்லாமே சந்தியாவே ஒரு இடத்துல சொன்னாங்களே, ஓடிடி கூட இன்னைக்கு வந்து சின்ன திரை வண்ணத்திரை கூட பெரிய திரை கூட வண்ணத்திரையா செல் துறைகளை வந்துருச்சுன்னு. அப்போ செல் திரை ஒரு பக்கம் சிறப்பாக இருக்கு, வண்ணத்திரை ஒரு பக்கம் சிறப்பாக இருக்கு. எல்லா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எது அதிகமாக அதை எடுத்துக்கிட்டானார் வள்ளுவர். அவனை மாதிரி ஒரு ஆள் நம்ம பையன்தான் சாய்ஸில் விட்டுறான் அவரை. ஆனால் சாய்ஸே இல்லாமல் ஒரு காலகட்டம் வரும், அவரை படித்தா தானே வாழ்க்கை நடத்த முடியும்னு. அது வந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் படிப்பீங்க திருக்குறளை, சந்தேகமே கிடையாது. குணம் நாடி குற்றமும் நாடினா இதுலேயும் குறை இருக்குது, இதுலேயும் நிறைய இருக்குது, இதுலேயும் குறை இருக்குது, இதுலேயும் நிறைய இருக்குது. அப்போ மக்களை அதிகம் திசை திருப்பது யார்? என் மனசாட்சிப்படி சொல்லுகிறேன். ஒரு இடத்தில் குழி இருக்கிறது என்றால் அந்த இடத்தை தாண்டி போகிற பக்குவம் மனிதனுக்கு இருக்கிறது. ஒரு இடத்தில் நெருப்பு இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் சுட்டுக்கொள்ளாமல் நகர்ந்து போகிற பக்குவம் மனிதனுக்கு இருக்கிறது. ஒரு இடத்தில் பெரும் மழை பெய்கிறது என்றால் அதில் நனையாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்கிற பக்குவம் மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் டிவியை பொறுத்தவரை, சினிமாவை பொறுத்தவரை, செல்போனை பொறுத்தவரை, சோஷியல் மீடியாவை பொறுத்தவரை இதிலிருந்து எப்படி தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வது என்கிற பக்குவம் மட்டும்தான் மனிதனுக்கு இல்லை. எல்லாவற்றிலும் நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது.
நம் மனது சரியாக இருந்தால் யாரும் நம்மை திசை திருப்ப முடியாது. ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பது உங்கள் எண்ணத்தின் வெளிப்பாடு. ஒரு திரைப்படத்தில் எதை ரசிக்கிறீர்கள் என்பது உங்கள் எண்ணத்தின் வெளிப்பாடு. உங்கள் செல்போன் மூலமாக எதற்குள் நீங்கள் மூழ்கி போகிறீர்கள் என்பது உங்கள் மனதின் வெளிப்பாடு. உங்கள் வெளிப்பாடு எதுவோ, உங்கள் எண்ணம் எதுவோ அதுவே வெளிப்பாடு. உங்கள் வெளிப்பாடு எதுவோ அதுவே செயல். உங்கள் செயல் எதுவோ அதுவே வாழ்க்கை. சுற்றி இருப்பவை எல்லாம் உங்களை உயர்த்த வந்த பிம்பங்கள் தானே ஒழிய தாழ்த்த வந்த பிம்பங்கள் அல்ல. மக்களை அதிகம் திசை திருப்புவது வண்ணத்திரையும் அல்ல, செல் திரையும் அல்ல. அதிகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அதிகமாக பாதிப்பது, அதிகமாக பயன்படுத்துவது நம்முடைய மனசு தான். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த மாதிரி மனசுக்கு சொல்லிகிட்டே போகலாம். மனிதனை திசை திருப்புவது வண்ணத்திரையும் அல்ல, செல் திரையும் அல்ல, அவருடைய மனதே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி வெகு நாட்கள் கழித்து நல்ல தமிழுக்கும் நல்ல நகைச்சுவைக்கும் இடமளித்த எஸ்டிசி வேர்ல்டுக்கும் ஜார் என்டர்டெயின்மெண்ட்ஸுக்கும் எங்களை எப்போதும் அழைத்து பெருமை செய்கிற என்னுடைய இனிய நண்பர் அகமது அவர்களுக்கும் அன்பு தங்கை ரேமா அவர்களுக்கும் இரு வீட்டை சார்ந்த குடும்பத்தினருக்கும் எஸ்டிசி வேர்ல்டுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை சொல்லி, வாழ்வது ஒரு முறை, இனி வாழ்த்தட்டும் வருகிற தலைமுறை. பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, நல்லதை பேசுவோம், நல்லதை எண்ணுவோம், பேரன்பை எல்லோர் மீதும் பொழிவோம். நன்றி, வணக்கம்.